கங்கை கொண்ட சோழபுரத்துடைய மாதிரி காட்டப்படுது. பட் அந்த இந்த வெரி ஐடென்டிக்கல்ல தந்தை கட்டிய ராஜேஸ்வரத்துக்கும் ரொம்ப ஐடென்டிக்கலாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் அதில் நுட்பமாக பார்த்தா உள்ள டிஃப்ரென்சஸ் இருக்கும். ரெண்டுத்துக்குமான நீங்களே காட்சிகளை பார்த்ததோடைய ஹைலைட்ஸை சொல்லுங்க. இல்லை தான் அவர் அந்த ரெண்டுமே அந்த 3 பெரிய கோவில்களை நம்ம நினச்சி பார்க்கணும். தாராசுரத்தில் இருக்கிற கோவிலும் அது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு தான். இங்கே தஞ்சாவூரில் இருப்பதாக இருக்கட்டும், இல்லை கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஏறக்குறைய அவங்க அந்த வெளி மாடம் இது எல்லாமே வச்சு மிகப்பெரிய மதில் சுவர்கள் எல்லாமே கற்களால் இப்போ டெல்டாவில் இவ்வளோ கற்கள் அவங்க எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு எவ்வளோ ஒரு கேள்வி. மலைகள் நிறைந்த பகுதி அது எங்கேருந்து, ஏன்னா பல்லவர்கள் பெரும்பாலும் குடைவரை கோயில்கள் அந்த எங்கே கல் இருக்கோ அங்கேயே அவங்க ஒரு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு கல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் உருவாக்குற ஸ்டோன் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள், இதில் தங்கம் தென்னரசு கல்வெட்டியலில் ஒரு பட்டம் பெற்ற ஒருவர் தான். அதனால தான் துறை அமைச்சர் அந்த துறை அவருக்குரிய ஒரு இது ஒரு உபத்தகவல். அதில் பட்டம் பெற்றவர் அவர். ஆமாம், அந்த பட்டய படிப்பில் ஏதோ ஒன்று அந்த தொல்லியல் சார்ந்த அந்த விஷயங்களில். அப்போ இந்த 3 ஸ்ட்ரக்சருக்குமே ஒரு இது இருக்குது. இப்போ ஆனால் இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதே பகுதிகளில் இருக்கக்கூடிய வைணவ ஆலயங்களையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். வைணவ ஆலயங்கள் எல்லாமே ஒரு மக்கள் பெருவாரியாக சென்று, இப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவிலாக இருக்கட்டும், அல்லது அந்த வைணவ ஆலயங்களும் இவர்கள் சைவத்தை உயர்த்தி பிடித்திருந்தாலும் அதே காலகட்டத்தில் வைணவ ஆலயங்களும் அந்த பகுதிகளுக்குள்ள பெரிய அளவில் இருக்குது. அப்போ அதெல்லாம் யார் உருவாக்கியிருப்பா, அதுக்கெல்லாம் யார் ஃபண்ட் பண்ணியிருப்பா? ஏன்னா இவங்க அரச மதமாக சைவத்தை தான் இவங்க முன்னிறுத்தும் போது, அப்போ அரசர்களுக்கு இணையான செல்வந்தர்களும் தொழிலதிபர்களும் வணிகர்களும் அன்றைக்கு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் பேட்ரனேஜ், அதாவது சோழர் காலத்தில் கவர்மெண்ட் பேட்ரனேஜ் சைவத்துக்கு இருந்திருக்கு. பட் வைணவ கோயில்கள் உருவானதுங்கிறது டிஸ்பைட் தட் நினைக்கிறேன். ஆமாம், அது ஏறக்குறைய எல்லாமே ஒரே காலகட்டம் தானே. அதே மாதிரி அதுவுமே ஒரு பிரம்மாண்டமான கோவில்களை அவங்களும் அந்த காலகட்டத்தில் கட்டியிருக்காங்கல்ல. பிறகு அரசர்கள் காலகட்டத்திலேயே நீங்கள் நம்ம சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுவதை போலவே பெரு வணிகர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அவர்கள் இப்போ எப்படி இளங்கோவடிகள் கண்ணகி திருமணத்தை வர்ணிக்கிற போது ஒரு பெரு வணிகனுடைய மகள், அப்போ அந்த சிலம்புலேயே கூட பார்த்தீங்கன்னா அரசர்கள் பயன்படுத்துவதை விட முக்கியமான பரல்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வணிகர்கள் என்பவர்கள் செல்வந்தர்கள், மாணிக்கம் இல்லையா அது. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது அவங்க பெருவணிகர்கள் அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆக அப்படி எல்லா பேரரசுகளிலேயும் அரசர்களுக்கு இணையான செல்வந்தர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருந்திருக்கிறது. அப்போ அதிகாரம், மணி பவர் அப்படிங்கிற 2 விஷயங்களுக்கான ஒரு உரையாடல் காலகாலமாக இந்த அரசு என்கிற ஒரு கட்டமைப்பு உருவான காலத்திலிருந்தே அது தொடர்ந்து இருந்து கொண்டிருவதை பார்க்க முடிகிறது. ஏன்னா சோழர்கள் அந்த சிலைகள், இதற்கப்புறம் அவருடைய நிகழ்ச்சி நிரலில் பார்த்தீங்கன்னா சில சிலைகளையுமே அவருக்கு காட்டுவதாக இந்த நிகழ்ச்சி நிரலில் இருக்குது. அப்போ சோழர் காலத்து சிலைகள் இதையெல்லாம் இந்த இப்போது சிலைகளை அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஏன்னா இது எல்லாமே கற்சிலைகளுக்கு இணையாக உலோகங்களில் செய்யப்பட்ட சிலைகளும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாக இன்றைக்கு நீங்கள் சுவாமிமலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதனுடைய நீட்சியாக சுவாமிமலை ஒரு பெரிய உலோகங்களில் ஆபரணங்களிலிருந்து வெவ்வேறு பாத்திரங்களிலிருந்து சிலைகள் செய்வது வரை அதன் நீட்சி சுவாமிமலையில் இன்றும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி பண்பாட்டு எச்சங்களின் ஒரு பகுதியாக அது இருக்கிற பொழுது பண்பாட்டு கூறுகளை ஒரு பிரதமர் வழியாக தமிழகத்தினுடைய பண்பாட்டு கூறுகள், ஏனென்றால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் ஒளிபரப்பாகும். அப்படிங்கிற போது இந்த பண்பாட்டு கூறுகள் அங்கே இருந்த அந்த சமகாலத்தில் சைவம் என்னவாக இருந்தது, அந்த சைவத்தினுடைய மரபுகளுக்குள்ளாவே சித்தர்கள் என்னவாக இருந்தார்கள், அவர்கள் எல்லா மரபெல்லாம் பற்றி அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.